இன்ஸ்டா, யூடியூப் இதை ஓப்பன் பண்ணாலே அடிக்கடி என் கண்ணுக்கு தெட்டுப்படுறது இந்த முகபத் கா ஷர்பத் தான். இதை தான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். தர்பூசணியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். சப்ஜா சீட்ஸை ஊற போட்டு வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் நல்லா பொடி பொடியாக நறுக்கின தர்பூசணியை சேர்த்திட்டு ரூ அப்சா ரோஸ் சிரப் சர்பத் இதில் ஏதாவது ஒன்று கலந்துக்கணும். ரூ அப்சா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது, அதனால நான் சர்பத் கலந்துக்கிட்டேன். மில்க் மேடை ஊற்றிக்கணும். நல்லா காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு இருக்கிற பாலையும் சேர்ந்து இதில் நல்லா கலந்துக்கணும். அப்புறம் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா முகபத் கா ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா சர்வ் பண்ணும்போது ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணா போதும். சூப்பரான டேஸ்டியான சில்லுன்னு முகபத் கா ஷர்பத் ரெடி. எல்லாமே வாங்கினேன். இந்த நன்னாரி சர்பத் மட்டும் இந்த வருஷம் வாங்கவே கூடாதுன்னு நினைச்சேன். கடைக்கு போனப்ப டிஸ்பிளேல அழகா வச்சிருந்தாங்க. கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். போன வருஷம் நோம்புல இந்த சர்பத் கலந்ததுல பாதி குப்பைக்கு தான் போச்சு, வயிற்றுக்குள்ள போகவே இல்லை. நோம்பு முடிஞ்சு யூஸ் பண்ணாம இருந்த பாட்டில் இருந்த அதுவுமே குப்பைக்கு தான் போச்சு. அதனாலே இந்த வருஷம் வாங்கவே கூடாது அப்படின்னு யோசிச்சேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு சர்பத் கலந்துக்கிட்டேன். கூடவே இன்னைக்கு சுட சுட சுண்டல் தாளிச்சு சாப்பிடலான்னு அதையுமே ரெடி பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பாத்திரம் இண்டஸ் வேலியில இருந்து வாங்கினது. கேஸ்ட் அயர்ன் செட்ஸ். இதுல ஃப்ரை பேன், கடாய், தோசை தவா இது மூணுமே வரும். நல்லா ஹெவி வெயிட்டா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடி பிடிக்கிறது இல்ல, ஒட்டுறது இல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்ல. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா அவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். YAS12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும். அன்னைக்கு இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் வச்சு நோம்பு திறந்தோம். குடும்பத்தோடு உட்காந்து நல்லபடியா நோம்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.